Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு ஹோல் டே வந்து நான் மட்டும் தான் இந்த வீட்ல வேலை செய்ய போறேன் फ्रेंड्स. ஏன்னா நம்ம அக்கா இன்னைக்கு லீவ் எடுத்தாங்க. அதனால இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஹோல் என்ன சொல்றது இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் நம்ம வீட்ல இன்னைக்கு பார்க்க போறீங்க. சாரீஸோட ப்ளவுஸ்லாம் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டு சாயந்தரத்துக்கு மேல போத்தீஸ்ல நம்ம எடுத்துன்னு போயிட்டு அந்த மாதிரி ப்ளவுஸ் தேடி நான் பார்த்துட்டு அது உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோல் டே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி எல்லாம் சமைக்க போறோம், என்னென்ன வீட்டு வேலை பார்க்க போறேன் அப்படிங்கறத இன்னைக்கு vlogல ஃபுல்லா வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. குப்பத்து ராணி எல்லாம் கிடையாது. பேபிமா வந்து குப்பத்து, எங்க வீட்டு குப்பத்து ராணி ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நீங்களே சொல்லின்னு கடங்க சரியா? ஏன் நான் எடுத்து வைக்கல, நீங்களே எடுத்து வச்சா அது எடுத்து வைக்க மாட்டேன்டா. இதெல்லாம் உள்ளதானே இருந்தது. துவைக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்களாமா கண்ணே சரியாக மாட்டேங்குது அப்படின்னுட்டு, அதனால பெட்ஷீட் எல்லாம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு துவைக்கிறதுக்கு எடுத்துக்கிச்சு பேபி. ஆமா, இன்ஃபெக்ஷன் ஆன இதுலயே வந்து படுத்துனே இருந்தா இன்ஃபெக்ஷன் எங்க சரியாகும்? செஞ்ச சரியானதே நம்ம எல்லாத்தையும் வெயில காய போட்டு எடுத்து வச்சாதானே இன்ஃபெக்ஷன் சரியாகும். அந்த இன்ஃபெக்ஷன்லயே பறந்துனே இருந்தேன்னா இன்னைக்கு பேபிமாக்கு வந்து நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குப்பத்து ராணிக்கு ஏகப்பட்ட வேலை. இன்னைக்கு என்னோட கெட்டப்பே பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். அதனால வந்து நம்ம வேலை செய்யறதுனால நம்ம வந்து இந்த ஃப்ரீயான ட்ரெஸ் நம்ம போட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே நீ இப்படிதான் பாருங்க. கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ட்ரெஸ் நைட்டி போட்டு நான் வந்ததே இல்லக்குன்னு. அந்த இந்த ட்ரெஸ் கப்தான் போடுவேனே தவிர நான் நைட்டி போட்டு வர மாட்டேன். இன்னைக்கு நைட்டி போட்டு வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் காட்ட போறேன். அதனால நைட்டியோட தான் வரணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஒர்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வெயில போக கூடாது சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால வெயில போற வேலையை இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம வச்சு கூடாது. ஏன்னா திருப்பி நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். 2 பேருக்குமே என்னன்னா கண் இன்ஃபெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்ராஸ் ஐயாமா. அது வந்து எப்படி வேணாலும் நமக்கு வந்து 8 வீக்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். வைரஸா மாறிடுது. ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கறனால என்ன ஆகுது அப்படின்னா அது அக்ரெசிவ் ஆயிடுதான். அதனால வந்துட்டு இது ஒன் டைப் ஆஃப் கொரோனா மாதிரி தான். வெயில போனா கொரோனா ஜாஸ்தி ஆகும்னு சொல்ற கணக்குதான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னவோ கன்றாவி. ஆனா நம்மள இன்னைக்கு பயமுறுத்தி அனுப்பிச்சுட்டாங்க, வெயில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம இனிமேல் வெயில போகக்கூடாது, வெயில போனா கூலர்ஸ் போட்டு போங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நார்மல் ஸ்பெக்ஸ் போடக்கூடாது, கூலர்ஸ் போட்டு போங்க அப்படி சொல்லியிருக்காங்க. வெயில போற வேலையை நம்ம கொஞ்ச நாள் வச்சுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெயில் போற வரைக்கும் நம்ம வெளியில தலை காட்டாம இருக்கிறது நமக்கு நல்லது. எனக்கு நல்லா இருந்தது. இந்த 2-3 நாளா வந்து வெயில போயிட்டு வந்தாலே அந்த இது ஆயிடுது, அக்ரெசிவ் ஆயிடுது. உங்க கண்ணுல இருக்கிற பாக்டீரியாஸ் அது வரைக்கும் அமைதியா இருக்குது. கண்ணுக்குள்ளேயே வச்சு சாவடிக்கணும். அவங்க என்னன்னாங்க கண்ணுக்குள்ள இருக்கும், பட் நீங்க வெயில போறதுனால அந்த வைரஸ் வந்து இது என்ன சொன்னாங்க வெளியில வந்துடுது அப்படின்னு எதோ சொன்னாங்க. சரியா? ஓகேவா? அதனால இனிமேல் நம்ம வெயில போக கூடாது. நீங்களுமே வந்து வெயில் அதிகமா போகாதீங்க. நல்லா வந்து தண்ணி குடிங்க. அப்புறம் ஐஸ் வாட்டர் நிறைய தண்ணி குடிக்க சொல்றாங்க. வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வெயிலுக்கு உண்டானதெல்லாம் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி பாருங்க. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம், பட் என்னன்னா அதுக்கு உண்டான அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம இருக்கணும். சம்மர்னா சம்மருக்கு இதெல்லாம் ஒரு இது, வின்டர்னா வின்டர், அப்புறம் ரெய்னி சீசனா ரெய்னி சீசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம உடம்ப நம்ம தான் ஹெல்த்தியா பாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூஸ்டே. இன்னைக்கு வெஜிடேரியன் நம்ம வீட்டுல. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் காலையில நான் ஒரு ஈடு பாத்திரம் கழுவி வச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். அதுக்கப்புறம் வந்து காலையில என்ன பண்ணோம், சாப்பிட்டோம். இது என்ன கஞ்சி குடிச்சோம். நேற்று சாப்பாடு எல்லாம் மீதி ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து காலையில கரைச்சு குடிச்சிட்டோம். இப்ப 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்க உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா வேலைக்காவது போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். வேலையா பேபிமா செய்யறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டை கிளீன் பண்றது. எஸ், ஒரே மெடிசனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இதெல்லாம் காலி, இதெல்லாம் தேவையில்லை, இது தேவையில்லை, இதுவுமே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பழைய மருந்தெல்லாம் தூக்கி போடணும். இப்போ நானும் வந்து புதுசா மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். 2வது டாக்டர் இப்போ சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அதனால இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒர்க்கு வந்து என்னன்னா எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம நீட்டா ரெடி பண்ணி வைப்போம். திரும்பி வந்து எல்லாமே அந்த மாதிரி ஆக்கிடுவோங்க. அதானே? யார் நீங்க தானே? நான் இல்ல எங்களை தான் சொல்றோம். மருந்து இது ஏன் இவ்வளவு பண்டலா இங்க வச்சிருக்கேன்? இது பழைய மருந்து, அதை அப்படியே தூக்கி போடணும். நான் இப்போ அதான் உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு புதுசா தூக்கி எல்லாத்தையும் உள்ள போடணும். அப்படியே நீ பாத்தியா? இது ஏன் மருந்து, இது ஏன் மருந்து, மீதி எல்லாம் பழைய மருந்தா? தூக்கி போட்டவா? தூக்கி போடு. ஓகே, எனக்கும் பழைய மருந்து தேவையில்ல தானே? தேவையில்லை, இப்போ புதுசு மாத்திட்டாங்கல்ல புதுசு. அதனால இதெல்லாம் தூக்கி
டாக்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்கள். அதனால திருப்பி வேற டாக்டர் வந்ததுனால எல்லாம் மருந்து மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து என்னன்னா என் ஆஃபீஸ் ரூம்ல இருக்க வேண்டியது இதெல்லாம். புரியுதா? ஆமா, ஆஃபீஸ் ரூம்ல இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாரு இப்போ ஆஃபீஸ் ரூம் எவ்வளோ நீட் ஆயிடுச்சு. ஆமா பாரு, புரியுதா? என் ஆஃபீஸ் ரூமே புரிஞ்சிச்சு. என்னப்பா என்னமோ சொல்லுங்க. பெரிய துரோகி தெரியுமா? நான் இப்ப எவ்வளவு வேலை செஞ்சேன் தெரியுமா? ஏய், ஹார்ட் ஒர்க் நான் பண்ணேன். நானும் தான் செஞ்சேன். நீ வீடியோ எடுத்தியா? நான் என்ன நீ செய்ய சொன்னல, நானும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்ல. இங்க இருந்த கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்த கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். இன்னும் இது கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் டஸ்டா இருக்குது. டஸ்ட் மட்டும் அப்புறமா நீ தொடச்சிடு, ஓகேவா? நமக்காக இந்த டஸ்ட், அதனால இது கொஞ்சம் இன்னைக்கு கிளீன் பண்ணிடுவோம். என்ன பேமா, வாட் நெக்ஸ்ட்? நான் டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மௌலி ஹேருக்கு வேணும்னா அவனுக்கு வேணுமோ இல்லையோ உனக்கு வேணும். ஆமா, இப்ப வந்து அந்த ஜூஸ் என்ன ஜூஸ் அப்படின்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஓகேவா? ஒரு கொத்து என்னது ஆம்லா, 3 ஆம்லா போடுறேன், ஓகேவா? 3 ஆம்லா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா லெமன், ஜிஞ்சர், சால்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்சில போட்டு நல்லா அடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை உப்பு போட்டுப்பேன். உப்பு போடணும், சரியா? செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குடிக்கிறோம், டேஸ்டா இருக்குது. ஆம்லா ஜூஸே மொத்தத்துல உடம்புக்கு நல்லது தான். குளிர்ச்சியா அது இல்ல என்னது? அது நெல்லிக்காவே குளிர்ச்சி தான்ப்பா. அப்படியா? அது அரை நெல்லிக்காய் தான் குளிர்ச்சி ஜாஸ்தி. நான் என் வீட்டை எவ்வளவு கிளீன் பண்ணிருக்கேன், போய் காட்டிட்டு வாப்போ. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ அது உடனே இது கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. மடிச்சதை எடுத்துன்னு போய் வைக்கல, அவள் தான். இது என் ஷர்ட்டு, அதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் தான் இப்போ கழட்டி தூக்கி போட்டு போனேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க. இங்கே அவ்வளோ இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது, எல்லாத்தையும் மடித்து எடுத்து பாக்ஸில் பெட்டியில் போட்டு மேலே ஏற்றியாச்சு. எல்லாம் ஃபுல் நீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பா மாம்பழத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு வர பாரு எப்படி ஆகுது அதுன்ட்டு. அதே என் வாய் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செம வலி, அந்த பெயின். அதனால எனக்கு வந்து கிளிப்பு போட்டிருக்கியா? அப்போ கிளிப்பு போடல, ஆனா பெயின் ஜாஸ்தியா இருந்ததுனால 40,000 ரூபாய் எள்ளு பண்ணிட்டேன். மாத்திரை போட்டிருக்கேன். ஓஹோ, டோலோ 650 போட்டிருக்கேன். சரி, மதியம் லஞ்ச் முடிச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில தானே கழட்டினேன். இது பப்பாயா வெட்டணும். இதெல்லாம் போட்டுனா இதுக்குள்ள இப்ப லெமனை புழிஞ்சு இதுக்குள்ள ஊத்தணும். இது ஒரு மாதிரி கிரீனிஷ் ஜூஸ் வரும். நல்லா டேஸ்டா தான் இருக்கு. டெய்லி குடிக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதுல புழிஞ்சு ஊத்திக்கலாம். நீங்க யாருனாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீ கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியா, அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் ஆம்லா ஜூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பெருசா டேஸ்ட் இருக்காது இல்ல, அதனால குடிக்க மாட்டாங்க. டேஸ்டா தான் இருக்குது, ஆனா கொஞ்சம் லைட்டா புளிக்குது, அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஓகேவா? சூப்பரா தான் இருக்குது. எத்தனை லெமன் புழியிற? ஒரே லெமன் தான்ப்பா. 3 நெல்லிக்காய், ஒரு லெமனு, கொஞ்சம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இவ்வளவு பெரிய துண்டு இஞ்சி, இந்த இவ்வளவு பெரிய துண்டு இஞ்சி. அதுக்கப்புறம் ரொம்ப பெருசுப்பா. இல்ல, டெய்லி இவ்வளவுதான் போடுறேன். டெய்லி கொஞ்சம் பெருசா போடுவேன். இன்னைக்கு கம்மியா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கம்மி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை இல்ல, கருவேப்பிலை அரைச்சு குடிச்சிடுறோம் நாங்க, அதனால கருவேப்பிலை காயிடுச்சு. எங்க வீட்டுல கருவேப்பிலை காஞ்சி நீரும். இப்ப கருவேப்பிலை பத்தாம இருக்குது இன்னைக்கு. இது நல்லதுதான் இது உடம்புக்கு. ஓகே, அவ்வளவுதான். இதை நல்லா போட்டு மையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் குடிக்கும் போது காட்டுறேன். இன்னைக்கு ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன் இதுக்குள்ள. என்னன்னு சொல்லு? தயிர். பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வீடியோ பெருசா வராது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கொஞ்சம் பாத்ரூம்லயே இருப்போம்னு நான் நினைக்கிறேன். கிடையாது, நல்லாதான். மோர்ல கருவேப்பிலை போட்டுக்கலாம், அரைக்கலாம், இஞ்சி அரைக்கலாம். ஏன் நெல்லிக்காய் ஜூஸ் அரைக்கூடாதா? அதெல்லாம் அரைக்கலாம். இந்தா நானே ஃபர்ஸ்ட் குடிக்கிறேன். இப்ப உனக்கு என்னப்பா, ஒரு நாளைக்கு 40 வாட்டி பாத்ரூம் போறோம் நீனு, ஒரு 2 வாட்டி எக்ஸ்ட்ரா போவ, அவ்வளவுதான். போட்டுதானே ஏன் நல்லா இருந்திருக்கும். இதை குடிச்சு பாரு, மிளகா போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கு, நிஜமால நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சில்லி போட்டுனா நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு இதுக்கப்புறம் வீடியோ நல்லா கண்டினியூ ஆச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி குடிங்க. கண்டினியூ ஆகல பெருசா அப்படின்னா விட்டுருங்க, வேணாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. அரே ஓ பேபிமா, உன்னோட தியாகத்துக்கு வர அளவே இல்லாம போச்சு பேபிமா. எதுக்கு? அந்த ஜூஸ் குடிச்ச டம்ளரை போட்டு அந்த கழுவினுங்கிற
சரி இருக்கிற டைம்ல ஒரு தேய்ச்சி வச்சோன்னா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வெள்ளையா இருக்கும்ல. இதை பாரு கொஞ்சம் வெள்ளையா இருக்குதா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு காட்டி இருந்திருக்கணும். நான் இப்ப கொஞ்சம் வெள்ளையா இருக்குது. நீ என்னப்பா வீடியோக்கு சீன் போடுறியாப்பா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீன் போடுறியா? நீங்க அந்த அக்கா வர மாட்டாங்க, பாத்திரத்தை எப்படி வச்சுட்டே உட்காந்து இருக்க முடியுமா? அது கரெக்ட். பாத்திரம் வச்சிருந்தா பரவாயில்ல, சும்மாவே நான் பாத்திரத்தை வச்சு இருக்க முடியுமா? இப்ப சாப்பிட்டு திரும்பி நைட்டு நீ தேய்க்கணும்ப்பா. உன்னை நினைச்சா எனக்கே பாவமா இருக்குதுப்பா. சரி நீங்க வந்து தேய்ங்க, என்ன பார்த்தா பாவமா இருந்தா நீங்க தேய்ங்க. பாவமாவே இல்லை, ஒரே குஷியா இருக்குது. சரி நீ பாட்டு இந்த பேர் என்ன பப்பாயா அறுத்து குத்துருந்தேன்னா நான் பாட்டு போட்டு குத்து மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பேன்ல. சாம்பாரா என்னதுப்பா? கீரையா? ஓகே ஓகே டன் டன் டன். கீரை அண்ட் தென் முட்டை வேக வச்சு வறுத்துருப்பேன்ல. இப்போ கூட சொல்லு நான் ஓடி போய் வாங்கி வந்துடுறேன். வெயில ஏன் போறேன் வெயிலா இருக்கேன்னு பாக்குற, வெயில போவானான்றாங்க. ஆனா நல்லா இருக்குமே. எப்படி சிட்டு மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டேனா? ஓகே. என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா முட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். காலி ஆயிடுச்சு வச்சு இந்த முட்டையும். இது கேரட் பீன்ஸ் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். காலைல சீக்கிரமாவே எழுந்திட்டோம், 7 மணிக்கே எழுந்திட்டோம். ஏஞ்சது எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுனால 9 o'clock டாக்டர் மீட் பண்ணும் அப்படிங்கறதுனால சீக்கிரம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் கண்ணு திருப்பி அப்படியே இங்கெல்லாம் பெயின் ஆகும். ஜாக்கிரதையா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதையா இருங்க. வந்தா 1 மாசத்துக்கு மேல டார்ச்சர் பண்ணி 2 வருஷம் ஒரு தண்ணி மருந்து ஊத்தணும்னா பயப்படுத்தி விட்டாங்க. ஒரு சிலர்லாம் 2 வருஷம் மருந்து ஊத்தி இருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு 2 வருஷத்துக்கு கண்ணுக்கு மருந்து ஊத்தி திரியணுமா ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வேலைக்காவது ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்காவது ஜாக்கிரதையா இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. யாருமே பெருமை சொல்லணும்னா உனக்கு அப்படியே மூக்கு வேர்க்காதே. மூக்கு வேர்த்துலுமே மூக்கு வேர்க்காதுங்கிற அருமை பெருமையை சொல்லணும்னா கீரை தாளிக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். கீரை தாளிக்கு முட்டையை அவிச்சுக்கிட்டு வறுக்க போகுது. ஓ இப்ப இது இதுவா கோஸ்கா? சரி சரி சரி. எல்லாத்தையும் ஒரே மாதிரி செய்தியா, அதனால எது எதுன்றது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும்லப்பா. நீ டிஃப்ரெண்டே காட்டாம ஆனா டேஸ்டா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ன அல்டிமேட்டா என்ன வாயில போகும்போது அமிர்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அது இருக்குதா பேசாம சாப்பிடணும். அதெல்லாம் செய்ய மாட்டேன்றியே. ஆனா இது வெறும் ஒயிட் ரைஸ்ல போட்டு பசங்க சாப்பிட்டாலே டேஸ்டா இருக்கும் தெரியும்ல. வாட் நெக்ஸ்ட்? ரைஸ் வச்சிட்டியா? ரைஸ் இதுல வச்சிருக்கியா? ஓகே ஓகே. அப்பா என்னப்பா கீரை வேக வைக்காம கீரை அங்க காஞ்சி போய் தொங்கின்னு கிடக்குது. இதுக்கப்புறம் தான் இப்ப குழம்பு இதாயிடுச்சுல, வெயிட் பண்ணு. அடுப்புலப்பா வெயிட் பண்ணுப்பா, உன் அவசரத்துக்கு அடுப்பு ஆகாதுப்பா, வெயிட் பண்ணு. 3 அடுப்பு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் வரலப்பா, 4 அடுப்பு தான் லாஸ்டா வந்துருக்குது. 5 6 வரல இருக்கு. 5 6 இருக்குதா? சரி புது வீட்டுல வாங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆனா ஒண்ணு மட்டும் ரெடி ஆகல. சரி பரவாயில்ல, ரொம்ப ஓவரா நம்ம வேலை செய்ய வைக்க கூடாது. ஒயிட் ரைஸ், கேரட் பீன்ஸ் பொரியல், கீரை குழம்பு, முட்டை வறுவல். மாம்பழம் 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 நீயே போய் சாப்பிட்டுக்கோ, எனக்கு பல்ல முடியாது. இல்ல அதான் அப்படியே எடுத்து கழுவி கூட நான் அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே முழுசா சாப்பிடுவேன். சரி அப்படியே முழுசா சாப்பிடுவேன். ஆமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையா சாப்பிடுப்பா சீக்கிரம். ஓகே. வேற லெவல்ல இருக்குது கீரை குழம்பு. இப்படிதான் இருக்கணும் கீரை குழம்புலாம். எனக்கு கீரை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே டெய்லி கொடுத்தா கூட கீரை சாப்பிடுவேன். எனக்கு என்ன சொல்றது, நான் ஒரு அலாதி பிரியம் கீரை மேல. ஒரு காலத்துல அந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு கீரை செஞ்சு கொடுத்ததில்லை. எங்க ஆயாவே செஞ்சது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். எங்க ஆயாவே டெய்லிலாம் கீரை செய்ய மாட்டாங்க. ஆனா அது என்னமோ எனக்கு கீரை மேல அவ்வளோ ஒரு பிரியம் ஜாஸ்தி. கீரைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீரைக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வறுத்த முட்டை தான். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், பெஸ்ட் காம்பினேஷன் அதுதான். வறுத்த முட்டை கீரை, அதே மாதிரி நல்ல வெங்காயம் போட்டு ஆம்லெட்டு, இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ உப்பு இல்லையோ இதுல? கீரையில உப்பு போட்டதே, சாப்பாடுல உப்பு கம்மியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் உப்பு கொஞ்சம் கம்மியா தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. வெயில்ல உப்பு ஜாஸ்தியா சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பரா இருக்காதா?